உத்தரப்பிரதேசத்துல ஹஸ்தினாபூர் வனவிலங்கு சரணாலயத்துல சட்டவிரோதமா கயிறு மரங்களை வெட்டினதா ஒரு செய்தி. இந்த சரணாலயத்தோட முக்கியத்துவம் என்ன? ஹஸ்தினாபூர் சரணாலயம் 1986ல உருவாக்கப்பட்டது. மீரட், முசஃபர்நகர், பிஷ்னோர் மாவட்டங்கள்ல பறந்து விரிஞ்சிருக்கு. சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. ஓ, பெரிய ஏரியாவா? ஆமா, இது கங்கை நதிக்கரையோரத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இதுல பலவிதமான சூழல் மண்டலங்கள் இருக்கு. சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள், காடுகள்னு. யூபியன் மாநில விலங்கான சதுப்பு நிலமான், பரசிங்கா, மாநில பறவையான சாரஸ் குக்கு, இதுக்கெல்லாம் இது முக்கியமான வாழ்விடம். நிறைய வலசை பறவைகளும் இங்க வருது. அங்க இந்த கயிறு மரம் ஏன் அவ்வளவு முக்கியம்? சட்டவிரோதமா வெட்டுற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? கயிறு மரம் அதாங்க அகேஷியா கட்டெச்சு. அதோட மருத்துவ குணங்களுக்கு பேர் போனது. அதுல இருந்து கத்தான்னு ஒன்னு எடுக்கிறாங்க. அது பாக்கு, பான் மசாலால பயன்படுத்துறாங்க. ஓ, அதுக்காகவா? ஆமா, இதுக்கு நல்ல சந்தை மதிப்பு இருக்கு. அதனாலதான் இதை சட்டவிரோதமா வெட்டுறாங்க. இது அந்த பகுதி மரங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த வனப்பகுதியோட சூழல் சமநிலையும் பாதிக்குது. சரிதான். இங்க ஏற்கனவே முதல ஆமை பாதுகாப்பு திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல மரங்களை வெட்டுறது ரொம்ப பெரிய குற்றம்.